சிம்பிளாக டேஸ்டியான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு 1 கப் கொண்டைக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 2 உருளைக்கிழங்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 2 தேங்காய் கட் பண்ணி சேர்த்துலாம், 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துலாம், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துலாம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்குனது இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொண்டைக்கடலை உருளைக்கிழங்க தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கொண்டைக்கடலை உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.